இன்னைக்கு நாம இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தினமும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கமா நம்ம எல்லார் வீட்லயுமே இட்லி தோசை தான் செய்வோம். அதே சமயம் ஸ்கூல் போறவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ற வேலையும் இருக்கும். சில சமயம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி செய்ய டைம் இல்லாதப்ப இந்த இட்லி மிளகாய் பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த இட்லி மிளகாய் பொடி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 1 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை கம்மியான தீவிலே வச்சுக்கோங்க. ஈவனா பருப்பு ரெண்டுமே நல்லா கோல்டன் கலருக்கு மாற வரைக்கும் நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதுல நாம ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துடலாம். பெருங்காய பொடியை இந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை வேற ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம அதே கடாயிலேயே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததா இதுல நாம 30 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 30 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாயோட காட்டம் நல்லா வெளிவர வரைக்கும் நல்லா இதை எண்ணெயிலேயே வறுத்து விட்டுக்கலாம். இந்த காஷ்மீரி ரெட் சில்லியில் பார்த்தீங்கன்னா காரமும் அதிகமாக இருக்கும், கலரும் கொடுக்கும். நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் நல்லா வறுபட்டதும் இதில் நம்ம 1/4 கப் வெள்ளை எள்ளு சேர்த்துடலாம். வெள்ளை எள்ளு சீக்கிரமே பொரிஞ்சிடும், அதனால கம்மியான தீலையே லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, எள்ளு நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த பருப்பு எள்ளு மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் இது நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நான் ஒரு முறை மிக்சியில கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான சுவையான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி மிளகாய் பொடியை பயன்படுத்தி நீங்கள் பொடி இட்லி பொடி தோசை செய்யலாம். இட்லி தோசைக்கு தொட்டுக்கவும் பயன்படுத்திக்கலாம். இந்த இட்லி மிளகாய் பொடியை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கலாம். இது 3 வாரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே இட்லி மிளகாய் பொடியை பயன்படுத்தி நான் ஹைதராபாதி ஸ்பாட் இட்லி ரெசிபி செஞ்சுருக்கேன். அந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யோர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.